வணக்கம் தலைமையிலே. நமது பாரத தேசத்தையும் தமிழ்நாட்டையும் மீண்டும் பெருமைப்படுத்தக்கூடிய உலக அரங்கில் உயர்த்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு பதிவு. சென்னை ஐஐடி உருவாக்கியுள்ள செங்குத்தாக மேலே சென்று பறக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகள். இது ஒரு மிகப்பெரிய உலக சாதனையே சொல்லலாம். EVTOL அப்படிம்பாங்க, எலக்ட்ரிக் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வெஹிக்கிள்ஸ் அப்படிம்பாங்க. முதல்ல இந்த பதிவுகள் எதுக்குன்னா, நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு மாபெரும் வெற்றி பெறணும். இந்த மாதிரி புதிதாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓப்பன் பண்ணுவது தான் என்னோட ஆசை. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் முதலிடத்தில் நோக்கி போகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்ன, இதுக்கு நிதியுதவி எப்போ பெறலாம், யாரெல்லாம் இதில் சேரலாங்கிற ஒரு தனி பதிவாக பேசிக்கலாம். சமீபத்தில் கூட சென்னை ஐஐடி உருவாக்கி 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஹைப்பர் லூப் திட்டம் ஓரளவுக்கு அந்த வீடியோ நல்லா போச்சு. நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி பேசணும். இன்றைக்கி உண்மையாக இருப்பாருங்க. தினத்தந்தி பேப்பர் அதில் செய்தியாகவே வெளிவிட்டிருக்காங்க. இந்த செய்தி, சென்னையிலிருந்து திருச்சிக்கு 25 நிமிடங்கள் செல்ல ஹைப்பர் லூப் ரயில் திட்டம் வணிக ரீதியில் செயல்படுத்த ஆய்வு. இது மத்திய ரயில்வே அமைச்சரே ஒத்துக்கிட்டார். 3வது முறை அவர் நிதியுதவி சென்னை ஐஐடி கொடுக்குறாரு. இப்போ அவர் இது கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு போகலாமான்னு. பாருங்க, அது உண்மையாயிடுச்சு. திருச்சியிலிருந்து 25 நிமிஷம் சென்னைக்கு போகிறாங்க. வணிக ரீதியில் ஆய்வுபடுத்த போகிறாங்க. அதை தான் நீங்கள் செய்யணுங்கிறது தான் இந்த பதிவுகளோட நோக்கம். சரி, EVTOL அப்படின்னா எலக்ட்ரிக் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். பேட்டரி மூலமாக செங்குத்தாக நின்ன இடத்துலேருந்து மேலே பறக்கிறது, கீழே இறங்க ஆம்புலன்ஸ். முதல்ல இப்போ ஆம்புலன்ஸ் தான் செய்யலாம். அந்த ஆம்புலன்ஸ் பற்றி பேசலாம். முதல்ல VTOL அதனால் எலக்ட்ரிக். ஏன் இதை புதுசாக எலக்ட்ரிக் சேர்த்துறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, 2 பறக்கும் ஆம்புலன்ஸ் செய்கிறீங்க. ஒன்று பேட்டரி மூலமாக இயங்குது, ஒன்று எரிபொருள் மூலமாக இயங்குது. ரெண்டையும் வச்சு நிதியுதவி கேட்குறீங்க. நிதியுதவி இல்லாமல், லோன் இல்லாமல் இதெல்லாம் செய்யவே முடியாது. மாபெரும் நிதியுதவி உங்களுக்கு வேணும். அப்படி காட்டும்போது பேட்டரி மூலமாக இயங்கும் பேட்டரி மூலமாக பறக்கும் ஆம்புலன்ஸ் தான் முதல்ல லோன் கொடுப்பாங்க. ஏன்னா பேட்டரி மூலமாக இயங்கும் போது சத்தம் ஏற்படுத்தாது, ஒளி மாசு ஏற்படாது, புகை வராது. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மாசையும் அதை ஏற்படுத்தாது. அப்போ உலக நாடுகள், உலக வங்கிகள், இந்திய வங்கிகள், இந்திய அரசு எல்லோருமே இந்த பேட்டரி மூலமாக பறக்கும் ஆம்புலன்ஸ் தான் லோன் தருவாங்க. இதெல்லாம் திடீர்னு புதுசாக இப்போ இந்த ஆம்புலன்ஸ், பறக்கும் ஆம்புலன்ஸ் VTOL வருது அப்படின்னா, ஒரு விமானம் இருக்குது, பயணிகள் விமானம் இருக்குது. அது பறக்கணும் அப்படின்னா மிக நீண்ட ரன்வே, ஓடுபாதை தேவை, மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை, பெரிய செட்டப் தேவை. ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டீங்க ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஹெலிபேட் வேணும். ஹெலிபேட் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தளத்தை கட்டணும். அப்போ தான் இந்த ஹெலிகாப்டர் ஏறி இறங்கும் அது. ஆனால் இந்த VTOL அது எதுவுமே தேவைப்படாது. இதில் ஒரு உலக சாதனை என்ன சென்னை ஐஐடி பண்ணியிருக்காங்கன்னா, இதோட அகலம் விங் ஸ்பேன் அப்படிம்பாங்க, அது 5.8 மீட்டர் தான். உலக நாடுகள் இதுக்கு 2 மடங்கு பண்ணி வச்சுருக்காங்க. விங் ஸ்பேன்னா அகலம் அப்படிம்பாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நீங்கள் 2 கை நல்லா விரித்து வைக்கிறீங்க. உங்களுடைய நடுவிரலோட முனையிலிருந்து, ஒரு பக்க நடுவிரல் முனையிலிருந்து அடுத்த பக்க நடுவிரல் முனை நல்லா நீட்டும் போது என்ன அதான் விங் ஸ்பேன், அதிகபட்ச அகலம். இது இவங்க சென்னை ஐஐடி தயாரிச்சிருக்கிறது வெறும் 5.8 மீட்டர் தான். 6 மீட்டருக்குள்ள தான் அதோட அகலம் இருக்கும். நீளம் பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்லுவாங்க அநேகமாக 12 மீட்டருக்குள்ள வரும். இது என்ன காட்டுது அப்படின்னா, ஒரு நெரிசலான தெருலையுமே இப்போ ஒயர்லாம் மேலே நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு நெரிசலாக இருந்தாலுமே ஒரு 6 மீட்டர், அந்த மாதிரி 10 மீட்டர் கேப் இருந்ததுன்னா அவங்க ரோட்டில் இறக்கிடுவாங்க. அங்கேருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க காயம்பட்ட மனிதர்களை. அதுவுமே இல்லாமல் இதோட முக்கியமான நோக்கம் ஒரு வாகனங்களே போக முடியாத இடங்களில் கூட இந்த VTOL இதை இறக்கி ஆட்களை கொண்டு போயிடுவாங்க. இப்போ ரோட்டில் ஓடுற ஆம்புலன்ஸ் இருக்கும்போது எதுக்கு பறக்கும் ஆம்புலன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சாதாரண இப்போ நம்ம பார்க்குற ஆம்புலன்ஸ் ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ் 15 நிமிஷம் முடிச்சு கொடுத்துரும், மிக பத்திரமா முடிச்சு கொடுத்துரும். அதனால் வரும் காலங்கள் இந்த VTOL தான் நிச்சயமாக இருக்கும். உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கம்பெனிகள் தான் இதில் வெற்றியை நோக்கி வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இதில் ஜோபி ஏவியேஷன் பங்கு இது முதலிடத்தில் வரும். ஆர்ச்சர் ஏவியேஷன், லில்லியம் வரும். போயிங், இந்த பயணிகள் விமானம் தயாரிக்க அவங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க. போயிங் வரும். இவை தான் வரும். இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3 இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
இதில் சென்னை ஐஐடி மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணி இன்னைக்கு உலகம் பூரா சென்னை ஐஐடியை பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இதை செய்யும்போது இதுக்கான மிகப்பெரிய நிதியுதவி சென்னை ஐஐடி கிடைச்சிருச்சு. 130 கோடி ரூபாய்கள் அளவுள்ள நிதியுதவி சென்னை ஐஐடி கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க வந்து மிக வேகமாக மேலே போகலாம். எப்படி இவங்களுக்கு மட்டும் நிதியுதவி கிடைக்குதுன்னா நம்பகத்தன்மை, சென்னை ஐஐடி மேலே உள்ள நம்பகத்தன்மைனால இந்த நிதியுதவி கிடைச்சிருக்கு. இந்தியாவில் வேற எந்த நிறுவனத்திற்கும் நிதியுதவி கிடைக்கல. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் செய்யறோம்னு சொல்லி. இந்த ஃபினான்ஸ் சப்போர்ட் இவங்களுக்கு மட்டும் கிடைச்சனால தான் இவங்களை வந்து மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுது. இவங்க மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க தயாரிக்கிறது வந்து முதல்ல வந்து 788 பறக்கும் ஆம்புலன்ஸ் இது தயாரிக்கிறாங்க. சென்னை ஐஐடி மூலமாக தயாரித்து இந்தியா பூராவுமே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. முதல் ஆர்டரு இவ்வளோ பெரிய ஆர்டர். இதோட பொருளாதார மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்கள். ஒரே ஆர்டர். திருப்பூர் பனியன் கம்பெனி வருஷம் பூரா செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறது 20,000 கோடி வரும். முதல் ஆர்டரை இவங்க எடுத்துட்டாங்க. இது இவங்க வருஷக்கணக்காக 100 வருஷம் செஞ்சாலும் வித்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய எதிர்கால வாய்ப்பு உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமா. இது பறக்கும் ஆம்புலன்ஸ் மட்டும் இருக்காது. இனி வருங்காலத்தில் பறக்கும் வாடகை டாக்ஸி, பறக்கும் உங்கள் வீட்டு கார், பைக் எல்லாமே இதில் வரும். ஏன்னா இப்போ வந்து தரையில் வந்து நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த நெரிசலை குறைக்கணும், வானத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், மிக விரைவாகவும் போகணும் போது இந்த பறக்கும் வாகனங்கள், அதுவும் குறிப்பாக செங்குத்த மேலே தூக்கிறதுக்கு ரொம்ப 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 ஒரு டிமாண்ட் இருக்கும். இது எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, இப்போ வெள்ளூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி இருக்குது. அவங்க வாசல்லையே இந்த பறக்கும் வாகனத்தை நிப்பாடிப்பாங்க, பறக்கும் ஆம்புலன்ஸை. நீங்கள் ஃபோன் பண்ணி அவசரமாக கூப்பிட்றீங்க, அப்படியே மேலே தூக்கிட்டு பறந்து வந்து உங்கள் இடத்துக்கு முடிஞ்சால் உங்கள் வீட்டு வாசலே இறக்கிடுவாங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு 20 மீட்டருக்கு இடம் இருந்துச்சுன்னா இறக்கி ஏற்றிடுவாங்க மேலே. அந்தளவுக்கு மிக சிறப்பு மிக்கது. இதை செய்கிறது வந்து ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி சென்னை, இ-பிளான் கம்பெனி, இதான் ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பேர். இ-பிளான் கம்பெனி மற்றும் ஐசிஏடி டீம் இவங்கெல்லாம் சேர்ந்து மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட தலைவர் வந்து சத்யநாராயணன் சக்கரவர்த்தி. சத்யா சக்கரவர்த்தின்னு அவர் தன்னை பதிவு பண்ணுறாரு. இவர் முன்னாள் ஐஐடி மாணவர். அதுக்கப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு அமெரிக்கா போகிறாரு. அங்கே போய் நல்லா படித்து நல்லா தேர்ந்துட்டு முதுகலை பட்டம்லாம் வாங்கி திரும்ப நம்ம தேசத்துக்கு வந்து தன்னுடைய கல்வியை பயன்படுத்தி சென்னை ஐஐடியில் இப்போ வந்து அவர் ப்ரொஃபஸர். நிறைய கண்டுபிடிப்புக்கு இந்த முன்னேற்றத்துக்கு சொந்தக்காரர். இந்த பறக்கும் ஆம்புலன்ஸுக்கு இவர் தான் பின்னணியில் இருக்க தலைவர். இவர் கீழே மிகப்பெரிய டீம் சேர்ந்து இந்த மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி. சத்யா சக்கரவர்த்தி இவர். இப்போ இந்த 788 ஆம்புலன்ஸ் இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது வந்து $1 பில்லியன் பொருளாதாரம். முதல்ல 10,000 கோடி ரூபாய்கள். இனி வந்து வாடகை டாக்ஸி மற்றும் சொகுசு கார்லாம் வரும்போது மிகப்பெரிய அளவில் மாறும். இந்த ஆம்புலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பைலட் ஓட்டுற ஒரு பைலட் இருப்பார், ஒரு நர்ஸ் அப்படிங்களா, ஒரு ஆண் நர்ஸ் இருப்பார், ஒரு விசேஷமான தூக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, நோயாளி தூக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பறக்கும் விமான ஆம்புலன்ஸில் வந்து அந்த ஆக்சிஜன் கொடுக்கறது, அந்த மருத்துவ உதவி அதில் செய்யறதுக்கான சின்ன அறை மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் பறக்கும் ஆம்புலன்ஸோட இவங்களை சொல்லியிருக்க செட்டப். 2 பேர், அது போக ஒரு நோயாளி, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவ கருவிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆம்புலன்ஸ். இதோட உச்சக்கட்ட ஆரம்ப பறக்கும் ஆம்புலன்ஸின் உச்சக்கட்ட வேகம் 200 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போகும். 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது 200 கிலோமீட்டர் தூரத்துக்கும் போகும். ஒரு முறை நீங்கள் பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 200 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வரும். இதோட அகலம் நான் ஏற்கனவே சொன்ன விங் ஸ்பேன் 5.8 மீட்டர். இது நீளம் வந்து இன்னும் அது வரும்போது தெரியும். அநேகமாக 20 மீட்டருக்கு உள்ள அவங்க கொடுப்பாங்க. இது ஆல்டிடியூட் அப்படிம்பாங்க. 1500 அடி உச்சக்கட்டமாக மேலே போகக்கூடியது. அதாவது 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இது மேலே பறக்கூடியது. இதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா இந்த தூரத்துக்கு பறக்கும்போது பயணிகள் விமானத்தையோ போர் விமானத்தையோ மற்றவையோ அது தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் வகுத்து கொடுப்பாங்க. இத்தனை உயரத்தில் பறக்கலாம், இந்த நேரத்தில் பறக்கலாம், பறக்கும்போது அனுமதி வாங்குறது, இது எல்லாமே மத்திய அரசு ஒரு நெறிமுறையை வகுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வருகின்ற வருஷத்துல எல்லாம் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்குள்ளெல்லாம் இந்த பறக்கும் ஆம்புலன்ஸை நீங்கள் பயன்படுத்துகிற இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போயிடுவீங்க. இது வந்து முதல் கட்டமாக எரிபொருள் அல்ல, பேட்டரி மூலமாக செயல்படக்கூடியது. இது வந்து செங்குத்தாக மேலே பறக்கக்கூடியது.
அதனால ஒரு செங்குத்தா மேலே தூக்கும்போது, செங்குத்தா மேலே கீழே இறக்கும்போது அதிகமான சக்திகள் செலவாகும். பேட்டரி சக்தி குறிப்பா செங்குத்தா மேலே தூக்கும்போது அதிகமான பேட்டரிக்கு அதிக சக்தி அங்கேயே செலவாகி போயிடும். நீங்க கற்பனை பண்ணுங்க, நீங்க வந்து நின்ன இடத்துல குதிக்கிறக்கும் தூரமா ஓடி போய் குதிக்கிறதுக்கும் வித்தியாசம் வரும். நின்ன இடத்துல குதிக்கிறது கஷ்டம். நின்ன இடத்துல நீங்க ரொம்ப தூரம் குதிக்கிறது ரொம்பவே கஷ்டம், முடியாது, குதிக்க கஷ்டம். அதே நீங்க ஓடி போனா இன்னும் குதிக்கலாம். ஆனா இது வந்து நின்ன இடத்துல மேலே ஏறக்கூடியது, வெர்டிக்கல். அதனால சந்து பொந்துக்கு நம்ம வரலாம். கொஞ்சம் தூரம் ஓடி தான் ஏறணும்னா அது சாத்தியப்படாது. அப்போ இது நிச்சயமா தேவைப்படும். வருங்காலத்தில் வந்து இந்த பேட்டரியை பெருசு பண்ணலாம், பேட்டரி வேற மாதிரி பேட்டரி கொண்டு வரலாம். இல்லை மேலே தூக்கும் போதும் இறக்கும் போதும் எரிபொருளை பயன்படுத்திக்கிட்டு பறக்கிற இடத்துல வந்து பேட்டரி அவங்க உபயோகப்படுத்தலாம். மாற்றி ரெண்டையும் வச்சு உபயோகப்படுத்தலாம். அப்போ வந்து இன்னும் அதிக தூரம்லாம் வருங்காலத்தில் போகும். இப்போ இவங்க ஆம்புலன்ஸ் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடகை டாக்ஸி போவாங்க. கார்கள்லாம் நம்மளோட வீட்டோட காரெல்லாம் அப்படி தான் வந்து நிற்கும். நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸில் நீங்கள் அப்புறம் வெளியே ரோட்டுக்கு வந்து போவீங்க. இனிமேல் அப்படி இருக்காது. பணி புரிஞ்சு முடிச்சிங்கன்னா நேராக மேலே போவீங்க. மேல் தளத்தில் இந்த பறக்கும் டாக்ஸி நிற்கும். உங்களை வந்து உங்கள் வீட்டில் பத்திரமா கொண்டு வந்து வருங்காலத்தில் இறக்கி விடுவாங்க. இப்படி தான் போகும். அதுமாரி வந்து இதில் இன்னொரு நல்ல முன்னுதாரணம் இருக்குது. எடுத்த உடனே வந்து அவங்க வந்து பறக்கும் ஆம்புலன்ஸை பறக்கவில்லை. வர மாதத்தில் இன்னொரு 2 மாதத்தில் வந்து ட்ரோன்கள், இதை போன்ற ட்ரோன் EVT போல ட்ரோன் வந்து பேலோடு வந்து 2 கிலோலேருந்து 6 கிலோலேருந்து 50 கிலோ பேலோடு வரைக்கும் வச்சு ட்ரோன் பறக்க விட போகிறாங்க இவங்க சென்னை IITயில். அதனால் பேலோட் அப்படின்னா அந்த வாகனம் இருக்கு, அந்த வாகனம் போய் ஒன்று கொடுக்குது, ஒரு பொருளை கொடுக்குது. அந்த பொருளோட எடை தான் பேலோடுமாங்க. இப்போ 2 கிலோ பேலோடு எதுக்கு உதவும்? நல்லா யோசித்தோம்னா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதை போன்று இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேகமாக பைக்கில் போயிட்டு இருக்காங்க. நான் நேற்று வந்து ஒரு வேலையாக ரேவதி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸ்விக்கி சப்ளை பண்ண பையன், சின்ன பையன், கல்யாணம் ஆகலை, ரோட்டில் வாகனத்தில் அடிபட்டு அங்கே மரணம் அடைஞ்சான். பயங்கரமான அழுகையாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். இந்த 2 கிலோ பேலோடுங்கிறது ஒரு சின்ன வாகனம் ட்ரோன் EVT இருக்கும். அதில் சாப்பாடு வச்சு விட்டாங்கன்னா அழகாக கொண்டு போய் உங்கள் இடத்துல வந்து செங்குத்தாக வந்து உங்கள் வாசலை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த 2 கிலோ பேலோடு 6 கிலோ பேலோடுலாம் இந்த மளிகை ஜாமான்லாம் கொண்டு வருவாங்க. 50 கிலோ பேலோடும்போது இராணுவத்துக்கு பயன்படும். 2 கிலோ 6 கிலோ 50 கிலோ தூக்கிட்டு போகிற EVT சின்ன ட்ரோன்ஸ்னு சொல்லலாம். அதெல்லாம் அது செய்ய போகிறாங்க. வர மாதம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப தூரம் உயரம் போகாது. அதுக்கு பெரிதான அனுமதி தேவை இருக்காது. உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க, ஒரு மளிகை கடையில் டிபார்ட்மெண்ட் ரிலையன்ஸில் ஆர்டர் போட்டிங்கன்னா அது எல்லாமே அப்படியே வந்து நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க. இராணுவத்துக்கு மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு பொருட்களை மாற்றுவதற்கு இது மிக 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 உதவும். இது பறக்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் பறக்கும் கார், பறக்கக்கூடிய செங்குத்தா மேலே தூக்கக்கூடிய தத்துவம். இது பின்னால் இருக்கிற தத்துவம் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர் பறக்கும் தத்துவம் தான். இது வேற ஒண்ணுமே கிடையாது. ஹெலிகாப்டர் வந்து மிகப்பெரிய ராட்சச காற்றாடி மேல பாக்குறீங்க. பின்னால வந்து டெயில் விங், மெயின் விங், டெயில் விங், சின்ன சின்ன காற்றாடி ஒன்று இருக்கும். இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ்ல வந்து 4 இல்ல 6 காற்றாடி மாற்றதா அவங்க சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனை பொறுத்து வரும். இது எளிமையான தத்துவம் தான். இந்த காற்றாடிகள் வேலை வந்து வேகமா சுத்தும் போது மேல இருக்க காத்தையெல்லாம் எடுத்து கீழே நோக்கி தள்ளிட்டு இருக்கும். முதல்ல மெதுவா ஆரம்பிக்க அந்த காற்றாடி சுத்துவதற்கு. நம்ம வீட்டை ஃபேனையே கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா அதுல பயன்படுத்தப்பட்ட உலோகம் நல்லா கனமா வச்சிருப்பாங்க. அப்பதான் அதிகமான காற்றை இழுக்கும். அது கோணம் அந்த மாதிரி மாட்டிருப்பாங்க. மெதுவா சுத்தி வேகமா சுத்த ஆரம்பிக்கும் போது, அழுத்தம் மேல தம்மா கொடுத்து சுத்த வைக்கும் போது மேல இருக்க காற்று கீழே நோக்கி வந்து கீழே வேகமா வந்து மோதிட்டே இருக்கும்போது தன்னை போல இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ் மேல போகுது. அப்படியே ஹெலிகாப்டர் மேல போகுது. வீட்டுல வந்து ஃபேனை ஓட விடுறீங்க. இப்ப ஒன்னாவது பட்டன், 2வது 3வது போகும்போது வேகமா காற்று கீழே வந்து கீழே இருக்கிற பேப்பரு, தூசி, துகள், அட்டை சின்னதெல்லாம் மேல பறக்கணும். அதே தத்துவம் தான். ஒரு ஃபேன் ஓடும், அங்க இருக்க காத்தை வந்து மேல இந்த காத்து இழுத்து கீழே தள்ளும். நல்லா ரேஸ் பண்ணுவாங்க, ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, உள்ள உட்காந்து நல்லா வேகமா சுத்த இது வந்து அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்கும். அப்படியே தான் இறக்குவாங்க. அதோட விங்ஸ், ரெக்கையோட கோணத்தை மாத்துற மூலமா, அதோட வேகத்தை குறைக்கிற மூலமா இறக்குறது, மேல பறக்க வைக்கிறது, முன்னோக்கி பறக்க வைக்கிறது எல்லாமே கோணத்தை மாத்துறது மூலமா தான் செய்யப்படும். இப்ப இந்த ஆம்புலன்ஸ் நாளைக்கு டாக்ஸி, வாடகை டாக்ஸி இதே மாதிரிதான். வாடகை டாக்ஸில 6 பேர் 8 பேர் போற மாதிரி டாக்ஸிகள் செய்யறாங்க.
ஆம்புலன்ஸ் கருத்து நிச்சயமா செய்வாங்க. இது தத்துவம் இதுதான், பறக்கும் தத்துவம் இதுதான். இது வந்து நம்ம குழப்ப வேண்டிய இதே இல்லை. வீட்டுல ஃபேன் ஓடும்போது காத்து மிக வேகமா கீழே வந்து பேப்பரும் பறக்க வைக்கும் இல்லையா, அதேதான் இங்கேயுமே வந்து 1, 2, 3 இந்த மாதிரி காற்றாடிகள் வேகமா சுத்தி மேல இருக்க காத்தையெல்லாம் கீழே இழுத்து கொடுத்து அப்படியே மேல தூக்கும். அதோட காற்றுதான் அதுக்கு அடுத்த சக்தி. அந்த பறக்கும் ஆம்புலன்ஸா பறக்கும் காரணம் மேல தூக்கிட்டு போகும். கோணங்களை மாற்றுவதன் மூலமா கீழே இறக்கலாம், மேல போலாம், அதே போல முன்னோக்கி பறந்து செல்லலாம். அப்படிதான் போகுது. எப்படி சொன்ன இடத்துக்கு வந்து ஒரு ஆள் இல்லாத பே டெலிவரி எல்லாம் போகுது. இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இப்ப எப்படி அவர் ஸ்விக்கி எப்படி டெலிவரி பண்றாரு, அவருக்கு வந்து லொகேஷன் ஷேர் பண்றாங்க. அதேதான் உங்களோட லொகேஷன் அங்க ஷேர் பண்ணும்போது அங்க வந்து சென்சார்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம இது கீழே செயல்படும், சேட்டலைட் கீழே அந்த லொகேஷனை பார்த்து அது அழகா வந்து இறங்கி உங்ககிட்ட பொருளை கையில கொடுத்துட்டு மேல போகும். ஆட்கள் பைலட் இருக்கும்போது அவர் அதை பார்த்து அதை நோக்கி ஓட்டுவார். அது இந்த வர மாசத்துல இந்த 6 கிலோ 50 கிலோ 2 கிலோ பேலோடு உள்ள ட்ரோன்களை சில மாசத்துலேயே பார்க்கலாம்னு சொல்லி அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல பறக்கும் ஆம்புலன்ஸ் நாங்கள் கொடுப்போம்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி 50 கம்பெனியில் 100 கம்பெனி இருந்து இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ் செஞ்சீங்க, பறக்கும் டாக்ஸியை செய்கிறீங்க, ஒரு 5 கிலோ பேலோடு தூக்கிட்டு செய்கிறீங்க, வாகனம் செய்கிறீங்கன்னா வித்துக்கிட்டே இருக்கு, கணக்கில்லாத லாபங்கள் கிடைக்கும். 788 ஆம்புலன்ஸ் 10,000 கோடி ரூபாய். இவங்க இதை வந்து கொஞ்சம் வெற்றிகரமாக சொல்லும்போது இவங்களுக்கு வந்து 130 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்குது. எவ்வளோ பெரிய பொருளாதாரம் பாருங்க. இதை நோக்கி வரணுங்கிறது என்னோட ஆசை. அதே சமயத்தில் என் ஆதங்கத்தை பதிவு பண்ணி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ட்ரோன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சீனாவையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பேச முடியாது. நம்ம சீனாவை விட பல வருஷம் பின்னல் நிற்கிறோம் ட்ரோனில். அவங்க பல பயன்பாட்டுக்கு ட்ரோனை உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம இப்போ வரைக்கும் ட்ரோன் வந்து கல்யாண வீட்டில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அனைத்து வகை தினம் அவங்க வேலைக்கு சீனா ட்ரோன் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கும், சீனாக்கு பின்னாடி இருக்கும். நான் வருத்தத்தோடய சொல்கிறேன். மிக முக்கியமான காரணம், நம்ம இங்கே ஜனநாயகம் என்ற பெயரில் இங்கே நடக்கும் ஒரு அட்டூழியங்கள் நம்ம நேர வீண். சீனாவில் அதெல்லாம் இல்லை. எனக்கு ஜனநாயகம் பிடிக்கும், சுதந்திரம் பிடிக்கும், ஆனால் அதிக சக்தியை அவங்க வீண் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லணும். இந்த 2 நாளாக இந்த 3 நாளாக என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை வந்து கைது பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை, அவர் வந்து காவல்துறை போகிற பிரச்சனை, இதுதான் 3 நாளாக மொத்த மீடியாவும் காட்டுறாங்க. மொத்த மக்களும் அதை தான் பார்க்குறாங்க, மொத்தமாக அதை தான் கமெண்ட் பண்ணுறாங்க. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சக்திகள்லாம் எதை நோக்கி போகுதுன்னா இதை நோக்கி தான் போகுது. எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனை தனிப்பட்ட நபர் தீர்த்துக்கணும். அது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றம் வந்து அவருக்கு உத்தரவு போட்டிருக்கு, அதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கல, இல்லை அவர் வேற ஏதாவது பண்ணலாம், அது அவரோட நின்றுக்கணுமே ஒழிய 3 நாள் தமிழ்நாட்டோட மொத்த சக்தி அதை நோக்கி தான் திருப்பப்பட்டிருக்கு. இப்போ இது முடிஞ்சோடனே இன்னும் வேற ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது. மொத்தமாக அதை தான் பார்க்க போகிறோம், சிரிக்க போகிறோம், கமெண்ட் பண்ண போகிறோம். இதை போன்ற வெற்றி செய்திகள், மிகப்பெரிய வாய்ப்புள்ள செய்திகளை யாருமே காட்டுறதில்லை. தனி மனித துதிபாடுகள், தனி மனிதனை புகழ்ந்து பேசுவது, சினிமாக்களை புகழ்ந்து பேசுவது, இதை போன்ற இந்த கைது விவகாரங்களை மிக பெரிதுபடுத்தி பேசுவது, தனிநபர்கள் தூண்டி விடுறது, அவங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய முன்னேற்றம் வந்து முட்டுக்கட்டையாக வந்து முடியும். சீனா இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்னைக்கு பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க. சுதந்திரத்தை நான் ரசிக்கிறேன், ஆனால் எதை பேசணும்னா பொதுவான விஷயத்தை பேசணும், பொதுவான முன்னேற்றங்கள், இந்த மாதிரி பறக்கும் ஆம்புலன்ஸ், ஹைப்பர் லூப், இதெல்லாம் பேசணும். ஹைப்பர் லூப்லேயே இன்னைக்கு அந்த பேப்பரில் செய்தியில் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. 1000 கிலோமீட்டர் வேகம் போகணும், 800 கிலோமீட்டர் வேகம் போகணும், அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக ஹைப்பர் லூப் பர்பஸ் எல்லாம். அநேக பள்ளி மாணவிகள் வந்து காலையில் கடக்க சாலை இல்லாமல் தொங்கிட்டு போகிறது, ஆற்றுல நடந்து போகலாம் பார்க்குறீங்க. அந்த ஒரு 2 கிலோமீட்டர் ஹைப்பர் லூப் செய்யுங்க. அந்த 2 கிலோமீட்டருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் செய்கிற உள்ள ஒரு வாகனத்தை வச்சு உருளையில் வச்சு அனுப்பிடுங்க. அந்த மாணவிகளை பத்திரமா அங்கே அனுப்புங்க. அந்த மாணவிகள் பத்திரமா அங்கேருந்து வரட்டும், தொங்க வேண்டாம், ஆற்று நடக்க வேண்டாம். ஹைப்பர் லூப் முதல்ல அதில் வெற்றி பெறுங்க. அப்புறம் மிகப்பெரிய 800 கிலோமீட்டர் வேகம், எடுத்தோடனே 800 கிலோமீட்டர் வேகம் சரிதான், இப்படிலாம் கொண்டு போகணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இதை போன்ற எந்த சிந்தனையுமே இல்லாமல், ஹைப்பர் லூப் பற்றி சிந்தனை இல்லை, இந்த பறக்கும் ஆம்புலன்ஸ் மாபெரும் வெற்றியை பற்றி உலகமே பேசுது. அவங்களுக்கு 130 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு, உலகமே பேசுது. அதை பற்றி எந்தவித செய்தியுமே இல்லை.
ஒரு தனி மனிதர் பின்னால் போயிட்டு 3 நாளாக நம்ம சக்தி அங்கே தான் வீணாகுது, நம்ம சிந்தனை அங்கே தான் வீணாச்சு, வரும் நாட்களையும் அப்போ தான் போயிட்டுருக்கு. இது நிச்சயமாக தவிர்த்துக்கணும். இதுக்கு உத்தரவே போடணும். அதாவது வெளியே வந்துக்கிட்டு சீனாவை பாருங்கள், அந்த தனி மனிதன் ஏதாவது பேர் தெரியுதா? சீனாவில் ஒன்றுமே தெரியாது. சீன தேசம் தான் நம்ம கண்ணு முன்னால் தெரியும். சீனா அப்படின்னா சீன தேசம், அதோட முன்னேற்றம் மட்டுமே நம்ம கண்ணு தெரியுது. இங்கே அப்படி இல்லை. டெய்லி பிரச்சனை, டெய்லி ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இதே இருக்கணும். இது வந்து வெளிவாங்க, நீங்களும் இதில் கலந்துக்குங்க. நிச்சயமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு தனி மனிதர் எப்படி செய்யலாம், எப்படி கூட்டணி உருவாக்கலாம், எப்படி நிதி பெறலாம் அரசாங்கத்திலிருந்து, எந்தெந்த பொருட்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி கீழே வருதுங்கிறத நிச்சயமாக அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றிகள்.